பேமெண்ட் சீட் போட்டாலும் வாங்கி கொண்டு வந்துருக்கார். அப்போ உங்களுக்கு சீட் வேஸ்ட் ஆகுது. அதாவது அப்படி ஒரு சூழ்நிலை கூட ஏன் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு உதவினா அவனுக்கு பயனுள்ளதாக இருக்குது. நீங்கள் ஏன் இப்படி பண்ணாங்கிறது அவர் சொன்னுடைய அந்த அர்த்தம் எனக்கு காலங்காலமாக மனதிலே பிடித்துக் கொண்டிருக்கிறது. அதன் பிறகு அந்த பாலிசியை நான் ஃபாலோ பண்ணேன்னு சொல்லலாம். இது ஒரு நிகழ்வு. இன்னொன்று வந்து ஆசிரியர்களோடு தொடர்பு. ஆசிரியர்களோடு தொடர்புடையதுன்னு சொன்னால் எங்களோட எப்படி கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஆகி ஒரு வருஷம் ப்ரொஃபஷனல் பீரியட் இருக்கும். அந்த ப்ரொஃபஷனல் பீரியட் முடிந்த பிறகு கன்ஃபார்ம் பண்ணி தந்துடுவாங்க. பெர்மனன்ட் போஸ்ட் ஆகிடும். அப்புறம் நாங்கள் யாரும் நம்மளை கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை அப்படிப்பட்ட சொல்கிறேன். அப்போ மும்தாவிலிருந்து ஆசிரியர் சங்கம் மும்தாவிலிருந்து நண்பர்கள்லாம் அழைக்கிறார்கள். நீங்கள் எங்கள் யாரெல்லாம் அந்த ப்ரொஃபஷனல் ஒரு 6 பேர் இருந்திருக்கோம். நீங்கள்லாம் உடனே அசோசியேஷனில் மெம்பர் ஆகணும்னு. உடனே நாங்கள் நினைச்சோம் இப்போ தான் கன்ஃபார்மாக இருக்குது. முதல்வர் அவர்கள் என்ன நினைப்பார்களோ அசோசியேஷன்லாம் சேர்ந்து அப்படிங்கிற ஒரு செகண்ட் தாட் எங்களுக்கு வந்தது. அப்போ நண்பர்கள் சொன்னாங்க, மூத்தா அந்த அசோசியேஷன் நண்பர்கள் சொன்னாங்க, இல்லை அப்படின்னா அவங்க ஒன்று நினைக்க மாட்டாங்க, நீங்கள் சரி தாராளமாக சேர்ந்து விடுறாங்க. உடனே சரிட்டு அவங்களோட சேர்ந்துக்கணுங்க அசோசியேஷனில். இன்றைக்கு வரைக்கும் அசோசியேஷனில் ஏன் சேர்ந்துக்கிறீங்கன்னு கேட்குது. அதாவது மகாத்மா காந்தி போராடினார், நாட்டுக்காக போராடினார், கூட போராட்டங்களை சந்தித்தார். உண்ணாவிரத போராட்டம், வெறிவுடா இயக்கம், இல்லை அப்படி பல போராட்டங்களை முன்னெடுக்கணும். போராடுவது உரிமைக்காக போராடுவது தப்பு இல்லை அப்படிங்கிறது அவருடைய கருத்து. ஆனால் ஏன் சேர்ந்தீங்கன்னு ஒரு நாளும் கேட்டதில்லை அப்படின்னு. ஆனால் ஒரு நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு என்னன்னு கேட்டால், ஒரு நாள் இந்த டீச்சர்ஸுடைய மீட்டிங் உண்டு. அட்வைசர்ஸ்ன்னு சொல்லுவோம், கிளாஸ் டீச்சர்ஸ், கிட்டத்தட்ட கிளாஸ் டீச்சர்ஸ் வரலாம். அந்த மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்கில் நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டோம். இங்கே பேராசிரியர் மனோரமன் இருக்கிறார் என்னுடன், அவரும் அதில் இருந்தார். அப்போது அந்த மீட்டிங்கில் வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, மெடிக்கல் லீவு பற்றி ஒரு கொஸ்டின் இருந்தது. அதாவது இப்போலாம் அரசுடைய மெடிக்கல் லீவ் போட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. மெடிக்கல் லீவு வந்து மெடிக்கல் பர்பஸ்க்கு எடுக்கணும், ஆனால் அவங்க ஊருக்கு போகிறதுக்காகவோ அல்லது ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காகவோ லீவ் எடுக்கிறாங்க. இது சரியா அப்படின்ட்டு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. அப்போ போயிட்டு இருந்தோட நான் சொன்னேன், நான் முன்னாள் வந்து அந்த அசோசியேஷன் வந்து ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருந்தேன். அப்போ அசோசியேஷன் கருத்தை நாம் ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அது உரிமை சார் அப்படின்னு கடந்த ஒரு உரிமை உரிமைன்னு சொன்னோட அவர் சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டால், உரிமையை பற்றி பேசாதீங்க, உரிமை சொன்னால் அது தவறாக பயன்படுத்துகிறது, அதுதான் தவறு. மெடிக்கல் லீவுனா உடல்நிலை சரியில்லை அப்படின்னு நீங்கள் மெடிக்கல் போட்டு கரெக்டு. அப்போ அவருடைய வழிகாட்டுதல் எப்படி இருப்பாங்க, எந்த தவறையும் தவறு என்றால் சுட்டி காட்டுவதும், நியாயம் என்றால் ஒத்துக்கொள்வதும், பழிவாங்காமல் இருப்பதும், எனக்கு பேசினா தகுதி இஷ்டத்துக்கு பேசினா அப்படிலாம் அந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது. அதான் சொன்னேன், அந்த அசோசியேஷன் சேர்ந்தவர்கள் ஒரு நாள் கூட ஏன் சேர்ந்தீர்கள் அப்படிங்கிறதெல்லாம் கேட்கவில்லை. அப்படிப்பட்டு ஒரு நல்ல ஆசிரியராக முதல்வராக எங்களுக்கு வழிகாட்டியாக, நம்ம எல்லோருக்கும் வழிகாட்டியாக இதயத்தை இன்றைக்கு இருப்பவராக அவர் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இதுதான் நான் முதல்வர் அவர்களை பற்றி பேசணும். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி நம்ம பல விஷயங்கள் இப்போ பேசிட்டோம், எல்லாமே முதல்வருடைய பெருமையை பற்றி பேசிக்கிட்டோம். எனவே சற்று அடுத்த துறைக்கு போகலாம்னு நினைக்கிறேன். அதையும் ஆண்டியப்பன் அவர்கள் தான் எடுத்து கொடுத்தார். ராமாயணத்தில் உலகம் யாவையும் தான் உலகாகலும் என்று இறைவனார் எடுத்து கொடுப்பார்களா வரி. அதே போல திரு ஆண்டியப்பன் அவர்கள், டாக்டர் ஆண்டியப்பன் அவர்கள் என்ன சொன்னார் என்றால், நீங்கள் ஐடி இன்வெஸ்ட்மெண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், சார் நான் எக்கனாமிக்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு அது சம்மந்தம் கிடையாது அப்படின்னு. அப்படி சொல்லிட்டு ஒரு செகண்ட் யோசிச்சு, அது வந்து அதனால் நீங்கள் போய் எல்லாரும் பார்த்துட்டு நான் வந்து எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவன், அதனால் பொருளாதாரத்துறை சம்மந்தப்பட்டதாக தான் பேசுவேன், அதுதான் நான் அழைக்கப்பட்டிருக்கேன். அப்போ நான் சொன்னேன், சார் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எப்படி பொருளாதாரத்துறையை தாக்குகிறது அல்லது பாதிக்கிறது என்பதை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஒரு புது தகவலாக இருக்கும், அதை பற்றி பேசுகிறேன். எதை பற்றி விட்டு விடுகிறேன், டெக்னாலஜிக்கல் ஆஸ்பெக்ட் தானே விட்டுறேன் அப்படின்னா, அதுக்கு அவர் ஒத்துக்கொண்டு சைல்ட் ரைட்டு தான் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னார். இப்போ உலகத்தையே ஆட்டிப்படுத்திக் கொண்டிருக்கும் ஒரு துறை தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன்னைக்கு நாங்கள் வரும்போது மேப் போட்டு வந்தோம், லொக்கேஷன் மேப் சார் அனுப்புங்க, லொக்கேஷன் மேப் போட்டு வந்தோம். எங்கள் காரில் நண்பர்கள் திருச்செந்தூர்லேருந்து வந்த நண்பர்கள் டாக்டர் ஜெயபாஸ்கர்,
லொக்கேஷன் மேப் போட்டு வந்தாச்சுன்னு சொன்னால் கரெக்டாக காமிச்சது நம்ம காமிச்சிட்டு இடையில கொஞ்சம் நாங்கள் அந்த ரூட்டை கொஞ்சம் மாற்றி போனதால ரீடைரக்ட் அப்படின்ட்டு திரும்ப அடுத்த டைரக்ஷன் கொடுத்துது, திரும்ப அடுத்த டைரக்ஷன் கொடுத்தது, அப்புறம் அடுத்த டைரக்ஷன் கொடுத்தது. அப்புறம் இவங்க சொன்னாங்க போதுங்க நீங்கள் நம்மளே வேகமாக பார்த்துருக்காங்க. ஏன் சொல்ல வரேன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேன் டூ மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது அந்த விஷயம் இருக்கு. ஆனால் இன்றைக்கு உலகத்திலே ஆட்சி படைக்கக்கூடிய ஒரு துறையாக செயற்கை நுண்ணறிவு துறை இருக்கிறது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறது. பயனாளர்களோட நம்ம பயன்படுத்த வேண்டியது, டெய்லியும் நம்ம அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்போ நான் சொன்ன லொக்கேஷன் மேப்பில் பயன்படுத்துகிறோம், பேமெண்ட்டு பணத்தை போடுறதில்ல, பேங்க்கில் அக்கௌண்ட் வைக்கிறது, இப்போ பேங்க்கே நம்ம போகாமல் டெபாசிட் பண்ணுறது, வித்ட்ரா பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வைங்களேன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்று ஆட்டம் போட்டு கொண்டு இருக்கின்றது என்று பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அது செயல்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் ஒரு கொஸ்டின் வருது. அதே நேரத்தில் அதுக்கு எதிர்ப்பும் இருக்கிறது பார்க்கிறோம். எப்படி முதல் கம்ப்யூட்டர் துறை வரும்பொழுது அது வேலையை பறித்துவிடும், நம்மை ஒழித்துவிடும், வேண்டாம் கம்ப்யூட்டர் துறை, வேண்டாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், வேண்டாம் அந்த டிஜிட்டல் டெவலப்மெண்ட் எங்களுக்கு அப்படின்னு எதிர்ப்பு ரொம்ப இருந்ததுன்னு பார்க்குறோம். அதுக்கு போராட்டம் கூட நடத்தினார்கள். பல அரசு நிறுவனங்களில் வேலை பெற்றவர்கள் கூட போராட்டம் நடத்தினார்கள். ஆனால் அதனுடைய முடிவு எப்படின்னு பார்த்தால் நாடே உலகமே முன்னேறியது. ஐடி ரிவல்யூஷன் என்று சொல்கிறோம். கடந்த 30 ஆண்டுகளாக 40 ஆண்டுகளாக உலகத்தையே புரட்டி போட்டிருக்கிறது. எந்த பாதிப்பும் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தவில்லை என்று பார்த்தோம். அந்த அளவு எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்பொழுது என்ன சொல்லப்படுகிறது என்று கேட்டால் அதே மாதிரி ஏஐ துறை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் பெரும் தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு சொல்லணும். அது முக்கியமாக இந்த சூப்பர் சூப்பர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சூப்பர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுன்னு சொன்னால் ரொம்ப பாதிக்குன்னு சொன்னாங்க. உதாரணமாக எந்திரன் படம், தமிழ் படம், அதாவது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தான் வந்ததுன்னு நினைக்கிறோம். ஆக்சுவலாக அது ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாலே அந்த கான்செப்ட் டெவலப் ஆக ஆரம்பிச்சு. அப்போ அந்த எந்திரன் படத்தை நான் அந்த நேரத்தில் பார்த்தேன், இதுக்காகவே பார்த்தேன். அதாவது அது எத்தனை வருஷத்தில் இருக்க வேண்டிய ரஜினிகாந்த் எடுத்த படம் 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே அது எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த படத்தில் என்ன காட்டுறாங்கன்னு கேட்டீங்கன்னா கடைசியில் அந்த செயற்கை நுண்ணறிவு என்று செய்யக்கூடிய அந்த எந்திரமானது பயங்கரமாக மாறி மனித சமுதாயத்தை அழிக்கக்கூடிய அளவுக்கு அது வந்து அந்த அதில் வந்து வில்லனாக நடித்திருப்பார். அவ்வளோ அளவு அந்த ஒரு மோசமான ஒரு ரோபோவாக மாறிவிடும். கடைசியில் அழிவு கம்ப்ளீட்டாக அழிச்சிடும். அதை எப்படி அழிக்கிறதுனே தெரியாது, அந்த அளவுக்கு அந்த ரோபோ வந்து மாறிவிடும் என்று பார்க்கிறோம். ஆக அதே மாதிரி ஆகிவிடும். எனவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி ரொம்ப எதிர்ப்பு அதற்கு இருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த அடிப்படையை தெரிந்து கொண்டு நாம் இப்பொழுது அதை பற்றி பேசணும்னு சொன்னால் நான் வந்து இப்போ யோசிச்சு பார்க்குறேன், எக்கனாமிக்ஸ் இதில் வந்து எப்படி வருது அப்படின்னு. எக்கனாமிக்ஸ் இந்த ஆஸ்பெக்ட் வருது அப்படின்னு அப்படி பார்க்கும்போது ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் உடனே வந்தது. என்னன்னு கேட்டால் நோபல் பிரைஸ் வந்து எக்கனாமிக்ஸுக்கு கொடுக்குற நோபல் பிரைஸ் வந்து 2025 ஆண்டில் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கேட்டால் பொருளியல் நிபுணர்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கான்ட்ரிபியூட் பண்ண அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 3 பொருளியலுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 3 பொருளியல்களும் எதை பற்றி பேசுகிறார்கள் என்றால் செயற்கை நுண்ணறிவு பற்றி பேசுகிறார்கள். ஆகவே எனக்கு ஒரு தைரியம் வந்துவிட்டது. சரி, நமக்கு வந்து நம்ம பொருளியல் அதை பற்றி பேசியிருக்காங்களோ அவர்களுக்கே எது கிடைத்திருக்கிறது, நோபல் பிரைஸே கிடைத்திருக்கிறது. ஆகவே நாம் அதை பற்றி பேசலாம். என்ன அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதை நாம் இங்கு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் நினைத்து கொண்டு அதை பற்றி பேசலாம் என்று நினைத்து கொண்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு லேமன் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஏன்னா டெக்னாலஜிக்கல் ஆஸ்பெக்ட் எனக்கு தெரியாது. லேமன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா இப்போ நாமெல்லாம் அறிவுள்ளவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். மனிதர்கள் எல்லாருமே அறிவுள்ளவர்கள், ஆறறிவு உள்ளவர்கள். அதே போலவே ஒரு மிஷினுக்கும் அறிவு வருகிறது. ஒரு மிஷினுக்கும் அதே மாதிரி அறிவு. நமக்கு எப்படி அறிவு வருகிறது? கண்ணால் பார்க்கிறோம், காதால் கேட்கிறோம்,
படிக்கிறோம், அதை தெரிந்து கொள்கிறோம், அதை ஃபாலோ பண்ணுகிறோம். இது தப்பா சரியா என்று யோசிக்கிறோம், முடிவெடுக்கிறோம், காதலிக்கிறோம், சண்டை போடுகிறோம். எல்லாமே நமக்கு அந்த அறிவு மூலமாக கிடைக்கும். அதே போல இந்த மிஷினுக்கும் அறிவு கிடைக்கும். அதனால தான் அதை ஆர்டிபிஷியல் செயற்கை நுண்ணறிவு என்று சொல்கிறோம். எப்படி அதுக்கு அறிவு கிடைக்கிறது அப்படின்னு கேட்டால் அதுக்கு இதே மாதிரி தான். அதுக்கும் படிக்க வைக்கிறார்கள். அதாவது கோடு மூலமாக கோடு எழுதுறாங்க, அந்த கோடை அது உணர்ந்து கொள்கிறது, படிக்கிறது, அதன் மூலமாக அது தன்னுடைய அறிவை வளர்த்து கொடுக்கிறது. கோடு அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் அது வந்து பல இன்டர்நெட்டில் கிடைக்கக்கூடிய தகவல்களை அது கலெக்ட் பண்ணுகிறது, சேகரிக்கிறது, மற்றவர்கள் சொல்லும் விஷயங்களை கேட்கிறது, பார்க்கிறது, படிக்கிறது. ஒரு லைப்ரரி இருக்கக்கூடிய அவைலபிளாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் அது படித்துக் கொள்கிறது. அதுக்கு நல்ல அறிவு வந்துருக்கிறது. ஆக நாம் கேட்ட கேள்வி கொண்டே பரிசு. உதாரணத்துக்கு நான் அந்த சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒன்று போட்டு பார்த்தேன். எப்படி கேட்டீங்கன்னா, இந்த மீட்டிங்கில் இருக்கோம், நான் திருச்செந்தூருக்கு போகணும். அப்போ இங்கே இருக்கிறப்ப நான் ChatGPT அது ஒரு மாடல், அந்த மாடலை நான் போட்டு பார்த்து கேட்டேன். நான் திருச்செந்தூருக்கு போனேன். போனால் அதில் வந்து ரிப்ளை எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, வெரி குட். அது வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம பார்க்கும்போது யூஸ் பண்ணி ChatGPT யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அவ்வளவு அழகாக பேசுகிறேன். வெரி குட், நீங்கள் நல்ல கோயிலுக்கு போகிறீங்க, கோயில் ஸ்தலத்துக்கு போகிறீங்க, இவ்வளோ பஸ் இருக்குது, இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, நீங்கள் தாராளமாக போகலாம் அப்படின்ட்டு சொல்லிச்சு. உடனே அதை கேட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு அடுத்தது என்ன, நான் எனக்கு உடனே இமீடியட்டா எனக்கு உடம்பு சரியில்லை, நான் என்ன செய்யறது, ஃபீவராக இருக்குது, என்ன செய்யறது, பதில் சொல்லணும். எதை கேட்டாலும் பதில் சொல்லணும், யார் கேட்டாலும் பதில் சொல்லணும். பேங்க்ல இருக்கவங்க கேட்டாலும் பதில் சொல்லணும், அவங்களுக்கு பிரச்சனைக்கு. டாக்டருக்கு அவங்களுக்கு பிரச்சனைக்கு பதில் சொல்லணும். ஆனால் இது உடனே சொல்லுங்க, உடம்பு சரியில்லையா, ஐ வெரி சாரி, நீங்கள் பேராசிட்டமால் மாத்திரை போடுங்க ஓகேங்க. அதனால தான் கேட்டு திருச்செந்தூருக்கு போகிறேன். அப்போ நான் சார்ட்ட சொல்லிட்டுங்க, திருச்செந்தூருக்கு போகிறேன் நீங்கள் சொல்றீங்க, எப்படியோ உடம்பு தெரியாமல் போவீங்கன்னு கேட்கும். ஆனால் இங்கே அதை கேட்கவில்லை. அங்கே தான் அந்த ஆர்டிஃபிஷியல் ஃபெயிலியர். அவன் என்ன சொல்லிக்கணும், அந்த என்ன சொல்லிக்கணும், நீ திருச்செந்தூருக்கு இப்போதானே சொன்னா உடம்பு சரியில்லைன்னுட்டு, அதுக்கப்புறம் எனக்கு திருச்செந்தூருக்கு போகிறேன் அப்படின்ட்டு கேட்கணும். நம்ம அப்பாவோ தந்தையோ நண்பரோ யாருனாலும் அப்படிதான் கேட்பாங்க. அப்போ இதை அப்படி கேட்ட உடனே நான் முன்னாடி இதை பற்றி சொல்லலாம். இதை பற்றி என் டாக்டர் எனக்கு 2-3 பேர் இதை பற்றி நாலேஜ் கொடுத்தாங்க. சார் முன்னாடி தான் அது பேசினேன், ப்ரீப்பேர் பண்ணேன். அப்போ 2-3 பேருக்கு நான் எனக்கு ஃபீட் பண்ணாங்க. எப்படி ஏஐக்கு சில ஃபீட் பண்ணால் தான் பேசுமோ அதே மாதிரி. ஒன்று என்னுடைய டாக்டர், அவள் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்கா, அதனால அவள் ஈஸியாக கொடுத்தா. இன்னொன்று என்னுடைய பேரன், அவன் +2 போனான். அவன் கேட்க வேண்டாம், இளைஞர்கள் சிறுவர்கள் அவரோட கூட புத்திசாலி சந்தை தான் அவங்க என்ன விட அதிகமாக தெரியுறதில்ல, சந்தேகமே கிடையாது. அப்போ அவர்களுக்கு நான் என் பேரன் கைட் பண்ணான். சந்தோஷம். அந்த வகையில் மாணவர்கள் பெரிய ஆளாகிற மாதிரி பேரனும் அந்த வகையில் வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா சந்தோஷம். ரைட்டு. 3வது எனக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா, டைரெக்டாக ஏஐட்டே கேட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் டிமினிஷிங் மார்ஜினல் இன்ட்ரெஸ்ட் அது வருது யூட்டிலிட்டியில். அப்போ மனோரண்டை கேட்கலாம், அவர்கிட்ட அவர் ரொம்ப விளக்கம் சொல்லிடுற டைம் எடுத்துருவாரு. அதனால அவர்கிட்ட கேட்ட டைம் ஆகும், ரொம்ப நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டைரெக்டாக ஏஐட்ட கேட்டேன். ஏஐ பதில் சொல்லிட்டு அதை தான் நான் பேசப்பேன். ஆனால்